ஹலோ கோடர்ஸ், நான் உங்கள் கோடர் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம டாட்டோட வேரியபிள் டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் அண்ட் டாட்டோட டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், கமாண்ட்ஸ் அண்ட் டைப் இன்டர்ஃபரன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாட்டோட எக்ஸ்டென்ஷனை விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் டாட் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா நம்மளோட சின்டெக்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும். அதே மாதிரி நம்மளோட கோட் ஸ்னிப்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதனால நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்ன? வேரியபிள்னா ஒரு நேம், அந்த நேமை வச்சு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த நேமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகலாம். ஸோ வேரியபிளை நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம். இந்த வேரியபிள் நேம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம எக்ஸாம்பிள் சின்டெக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்ன? இதுக்கு மீனிங் அந்த வேர்ட்லேயே இருக்குது. டேட்டாவோட டைப், அதாவது டேட்டா என்ன டைப்பில் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ எதுக்கு இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ டாட்டோட பில்டிங் டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், டபுள், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், மேப் அண்ட் ட்ரூயின்ஸ். இதில் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன் அண்ட் டபுள். சின்ஸ் டாட் வந்து ஆப்ஷனலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால நம்ம ஸ்டாட்டிக்காகவும் இல்லை டைனமிக்காகவும் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அதோட ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் டாட்டில் நம்ம இதுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் டாட் கோர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி தான் டாட்லேயும். ஸோ வாய்ட் மெயின்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் கோட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் எத்தனை டாட்டில் இருக்குன்னு பார்ப்போம். கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ டாட்டில் ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸுக்கு நம்ம /2 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் கமாண்டுக்கு நம்ம 3 // யூஸ் பண்ணலாம். ஸோ என்டர் அமுக்க நமக்கு இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த நம்ம கோடை படிக்கும்போது இதுக்கு தான் இந்த கோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு /***, ஒரு //. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் லைன்ஸை கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோடையும் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டீஜரை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்டீஜரை டிக்ளேர் பண்ணால் நம்ம இன்ட் கீவேர்டை யூஸ் பண்ணோம். இந்த கீவேர்ட்னா என்னன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் வேர்ட். அந்த வேர்டை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இன்டீஜர் வந்து நியூமரிக் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிளை நான் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப், வேரியபிள் நேம், டெர்மினேட்டர் தேவை. ஸோ டெர்மினேட் தேவைப்பட்டால் தான் நம்மளுக்கு கம்பைலருக்கு இந்த லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு 10 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இது பேர் வேரியபிள் இனிஷியலைசேஷன். வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், வேரியபிள் வேல்யூ அண்ட் டெர்மினேட்டர் தேவைப்படுது. ஸோ வேரியபிளை நம்ம நேம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ரூல், இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்டீஜரை டிக்ளேர் பண்ணுவோம். இன்ட் சி ஈக்குவல் டு 20ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையரை வந்து நம்ம கீவேர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நியூமரிக் வேல்யூஸையும் நம்ம வந்து ஐடென்டிஃபையாக யூஸ் பண்ண முடியாது, அதாவது வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டரான %, அப்புறமா அந்த மாதிரி கேரக்டர்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக யூஸ் பண்ண முடியாது. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், டாலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி
பேக்லயும் இல்ல இன்பிட்வீன்லயும் நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி எத்தனை கேரக்டர்ஸ் வேணா நம்ம வேரியபிள் நேமா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெறும் சியை மட்டும் இப்போ டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இன்டீஜரில் நம்ம வெறும் நியூமரிக் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளால எக்ஸாடெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இன்டீஜர் டியில் நம்ம எக்ஸாடெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எக்ஸாடெசிமல் வந்து 0x அண்ட் ஒரு 8 டிஜிட் கேரக்டர்ஸ். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்போ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஏ செமிகாலன், பிரிண்ட் பி செமிகாலன், பிரிண்ட் சி செமிகாலன், print d செமிகாலன். ஸோ இது டேரெக்டாக நம்ம எஃப்ஐ சேவ் பண்ணிட்டு எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணலாம். இல்லை ரன்ல போயிட்டு ஸ்டார்ட் டிபக்கிங் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைனா நம்ம நியூ டெர்மினல் போயிட்டு டாட் ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் இது கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் ஃபைல் ரன் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல். ஏன் நல் வருதுன்னா டாட் ப்ரோக்ராமிங்ல எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் வேல்யூ நல். அதனால தான் ஏ வந்து டிஃபால்ட் வேல்யூவான நல் வருது. ஸோ பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டெசிமல் வேல்யூல கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு இதை நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் தான் அடுத்த டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்புக்கு டபுள் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ டபுள் ஏன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி டபுள் பி ஈக்குவல் டு 1.25 செமிகாலன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஏ செமிகாலன், பிரிண்ட் பி செமிகாலன். நெக்ஸ்ட் நம்ம டபுள்ல எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு டபுள் சி ஈக்குவல் டு 2e2. ஸோ இ வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் சி. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு டெர்மினலை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணால் நல், ஏன்னா நம்மளுக்கு ஏ வேல்யூ அசைன் பண்ணல, அதனால நல் வருது டிஃபால்ட் வேல்யூ. ஸோ ஏ வந்து ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி வேல்யூ 1.25 அதுவும் வந்துடுச்சு. ஸோ சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 200.0 பிகாஸ் நம்ம இ வந்து 2 கொடுத்துருக்கோம், அதனால 2 zeros வந்திருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணிடலாம். இதையும் நம்ம இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ பூலியன் வந்து பூலியன் வேல்யூவான ட்ரூ அண்ட் ஃபால்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணோம், வேற எந்த வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணாது. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ பூலியன் இஸ்புல்னு ஒரு வேரியபிளில் ட்ரூன்னு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணால் எந்த எரரும் இல்லாமல் சேவ் பண்ணிட்டு எந்த எரரும் இல்லாமல் டைரெக்டாக ரன் ஆகுது. ஸோ ட்ரூ வேல்யூ வந்துடுச்சு. இப்போ ஃபால்ஸ்னு வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் ஃபால்ஸும் வருது. ஸோ இப்போ ஃபால்ஸை எடுத்துகிட்டு நம்ம நியூமரிக் வேல்யூவான 1 போடுவோம். ஸோ இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. இந்த வேல்யூவை இப்போ ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் இன்ட் வந்து காண்ட் அசைன் டு த வேரியபிள் ஆஃப் பூல், அதாவது இன்டீஜர் வந்து பூல் அசைன் பண்ண முடியாது அப்படி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிங்கை கொடுப்போம். ஸோ ஏபிசின்னு ஒரு ஸ்டிங்கை வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிங் வேரியபிள் காண்ட் பி அசைன் டு த வேரியபிள் ஆஃப் பூல் அப்படின்னு வருது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீஜரும் இல்லை ஸ்டிங் இல்லை வேற எந்த ஆப்ஜெக்டும் நம்மளுக்கு பூலியனில் ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ நம்ம ட்ரூலேயே வச்சிடலாம். ஸோ ட்ரூ வந்து நம்மளுக்கு செமிகாலன்லாம் சிங்கிள் கோட்ஸ் போட தேவையில்ல, டேரெக்டாக ட்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். இதை கமெண்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங்க்கு வந்து நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ கோடர்னு ஒரு வேல்யூவை ஸ்டிங் ஏல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டிங் பியில் ஃப்ரெண்டுன்னு ஸ்டோர் பண்ணுவோம். எஃப் செமிகாலன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டிங் இன்டர்போலேஷன்னா என்னன்னா, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்டிங் இன்டர்போலேஷன் சொல்கிறேன்.
ஸோ இது பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு கோட் ஆஃப் ஃப்ரெண்ட் வருது. ஸோ ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனா என்னன்னா, ஒரு கேரக்டர் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை வேறு ஏதாச்சும் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு போது அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சொல்லலாம். ஸோ வெல்கம் டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை டெர்மினேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வெல்கம் டு கோட் ஆஃப் ஃப்ரெண்ட் வருது. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனுக்கு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நார்மலாக ஒரு வேர்டை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ கோடர் ஆஸ், இப்போது அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டாலர் யூஸ் பண்ணிக்கோங்க. டாலர் போட்டுட்டு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். கர்லி ப்ராக்கெட்டில் அந்த டேட்டா வேரியபிள் நேமை டைப் பண்ணிவிட்டு டாட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டாட் யூஸ் பண்ணால் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வரும். நான் இங்கே லென்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லென்த்து வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ அதை நம்ம டெர்மினேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு இதை கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ கிளியர் ரன் பண்ணால் நம்மளுக்கு கோடர் ஆஸ் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ கோடருக்கு பார்த்தீங்கன்னா CODER வந்து 5 கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த லென்த் வந்து நம்மளுக்கு 5ன்னு காட்டுது. ஸோ இது பேர் தான் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ஸ். ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எதுக்குன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் குரூப் ஆஃப் அன்ஆர்டர் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம இன்ட் யூஸ் பண்ணாமல் வேர் யூஸ் பண்ணுறோம். இந்த வேர் எதுக்குன்னா நம்மளோட டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியலனா நம்ம வேர் யூஸ் பண்ணலாம். ஸோ டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பைலர் இது என்ன டேட்டா டைப்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அசைன் பண்ணிக்கும். ஸோ டாட்டில் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணால் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ டாட் யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணலாம். இதில் எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம், எந்த ஆப்ஜெக்ட் வேணால் இருக்கலாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம டாட்டோட இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 0 இண்டெக்ஸோட வேல்யூ 1 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் நம்ம அக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் 0வை நம்ம 6ன்னு அசைன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக எப்படி இருக்குது, அசைன் பண்ணிட்டோன்னே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செமிகாலன் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு 6 இருக்குது. ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம எலமெண்ட்ஸையும் அக்சஸ் பண்ணி தனியாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிஸ்ட்டு வந்து இது வந்து இன்டீஜர் டைப். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்டீஜர்னு காட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போது இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேப்பும் வந்து லிஸ்ட்டு மாதிரி தான், ஆனால் இது வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ் பேரில் ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரு வேல்யூக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி. ஸோ இது பார்ப்போம். இதுவே நம்ம வேறு தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் பதிலாக கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீ, அதோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட்டில் வரும். ஸோ கமா யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த எலமெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஈவன் ஸ்ட்ரிங், இன்டீஜர், பூலியன் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வரும். ஸோ எப்படி நம்ம லிஸ்ட்டில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம தனியாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம டைரெக்டாக அந்த கீயை வந்து கூப்பிடலாம். நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக கீ யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ்க்கு ஒரு நேம் வைக்கிறதுனால தான் இது கீஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கு. ஸோ இண்டெக்ஸ் அதாவது
கீ வந்து 1, அதோட வேல்யூ வந்து ஏ, அதுதான் இங்கே வந்து இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 பார்த்தீங்கன்னா சி. ஸோ வந்து கீ வந்து 3யோட கீ வந்து வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் வந்து 4 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ 4 பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு வந்து நல் வருது. ஸோ எல்லாமே ஆப்ஜெக்ட்னால நம்மளுக்கு 4ஓட வேல்யூ வந்து நல்லுன்னு டிஃபால்ட் வேல்யூ, ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மேப்பை வந்து இப்படி தான் நம்ம மேப் வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் ரூயின்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் யூனிட் கோட ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரூயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள் ஏ ஈக்குவல் டு, ஸோ ரூயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்புறமா நம்மளோட இன்டீஜர் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணலாம். இதை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு யூனிட் கோடோட சிம்பிள் வந்து வரும். ஸோ சாரி, நான் சேவ் பண்ணலை, இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த சிம்பிள் வந்து இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ட் சிம்பிள் வந்திருக்கு. இதோட யூனிட் கோடு வந்து இதுதான், அதனால தான் நம்மளுக்கு ஆர்ட் சிம்பிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ யூனிட் கோடில் யூஸ் பண்ணால் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வேரியபிள் பி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் பேக்வர்ட் ஸ்லாஷ் யூ கர்லி ப்ராக்கெட்டில் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நம்ம போடணும். ஸோ 1F600 க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த யூனிட் கோடோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்மைலி வருது. ஸோ இந்த யூனிட் கோடோட சிம்பிள் வந்து இந்த ஸ்மைலி தான். ஸோ இதுக்காக ரூயின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரூயின்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் நார்மலாக ப்ரோக்ராமிங்கில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்ஃபரன்ஸ். அதாவது இப்போது வேரியபிள் ஏல பார்த்தீங்கன்னா 10 ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஏ வேல்யூவை 20ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நார்மல் தான். நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10, 20 வந்துடுச்சு. இப்போ இந்த வேரியபிள் ஏல இருக்கிற 20 வேல்யூவை நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கில் போடலாம். ஸோ ஸ்ட்ரிங்கில் போட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஸ்ட்ரிங் வந்து கான் பி அசைன் டு த வேரியபிள் டைப் ஆஃப் இன்ட். ஸோ டிஃபால்ட்டாக ஏ வந்து ஒரு இன்டீஜராக இருக்குது, இன்டீஜர் டைப்பில் இருக்குது. ஆனால் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியல. அந்த எரர் தான் இப்போ வருது. ஸோ இதை கிளியர் பண்ணலாம். இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா, ஸோ இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு 20 அசைன் பண்ணிப்போம். இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம ஃபைனல்ன்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஃபைனல் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காண்ட் அசைன் டு த ஃபைனல் வேரியபிள் ஏ. அதாவது நம்ம ஃபைனலாக இந்த ஏக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், அதை வந்து திருப்பி நம்ம அசைன் பண்ண முடியாது அப்படின்ற எரர் வருது. ஸோ ஃபைனல் வந்து ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா அது அப்படியே இருக்கும். ஸோ வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டபிள், ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள். அதுக்கு தான் இதுக்கோட டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போது இதை வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து கான் பி அசைன் டு த வேரியபிள் ஆஃப் இன்ட் அப்படின்னு வருது. ஸோ வேரில் வந்து நம்ம டேட்டா டைப்பு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதே வேல்யூ அதே டேட்டா டைப்பான வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம டைனாமிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைனாமிக் யூஸ் பண்ணால் நம்ம டேட்டா டைப் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து நம்மளுக்கு 10ல் இருந்தது இனிஷியலாக. அப்போ ஏபிசின்னு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதனால ஏபிசி வந்துடுச்சு. ஸோ எத்தனை டைம் வேணால் நம்ம இந்த ஏ வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ திருப்பி ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு தேங்க்யூ. ஸோ ஏ ஈக்குவல் டு தேங்க்யூ கோடஸ் டெர்மினேட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை, எரர் இல்லாமல் ரன் ஆகுது, கம்பைலரும் ஹாப்பி. ஸோ தேங்க்யூ கோடஸ்.